டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் சென்னை தாளாங்குப்பம் கடற்கரை பகுதியில் அதீத கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மணல் மூட்டைகள் அமைக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் வழங்கிட கேட்போம். சந்தோஷ், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவி வரக்கூடிய டிட்வா புயலின் காரணமாக குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கடலோரங்களில் அதிகப்படியான கடல் சீற்றமும் அதே போல அலைகள் ஆக்ரோஷமாகவும் எழக்கூடிய காட்சி என்பதனை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது எண்ணூர் அருகே இருக்கக்கூடிய தாளங்குப்பம் பகுதி தான். இந்த பகுதியை பொறுத்த வரையிலுமே கடல் சீற்றம் என்பது அதிகமாகவும் அதே போல இயல்புக்கு மாறாக ஒரு 5 முதல் 6 அடிக்கு மேலாக கடல் அலைகள் எழும்பக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதனால் இந்த கடலோரங்களில் இருக்கக்கூடிய சாலைகளில் இந்த கடலில் வெளியேறாமல் இருக்க தடுப்பதற்காகவும் மணல் மூட்டைகள் மற்றும் கட்டைகள் அமைத்து அந்த தடுக்கக்கூடிய பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதன் அருகே கடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் அதிகப்படியானோர் ஆபத்தை உணராமல் தொடர்ச்சியாக கடலோர பகுதிகளில் நின்றும் அதே போல பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டைகளின் மேல் அமர்ந்தும் குழந்தைகள் விளையாடக்கூடிய காட்சி என்பதனையும் ஒளிப்பதிவாளர் பிரதீப் நேரலையில் காட்டி வருவதை நம்மால் முழுமையாக காண முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த சாலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த கடற்கரை பகுதியை பார்ப்பதற்காகவும் பாதுகாப்பு அறியாமல் முறையாக இல்லாமல் தொடர்ச்சியாக கடற்கரைக்கு வரக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தற்போதைய தகவலின்படி கடற்கரை புயலானது காரைக்காலுக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல புதுச்சேரியிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த கடற்கரையை ஒட்டி சுமார் இணையாக வட தமிழகத்தை ஒட்டி இணைநிலையாக நகர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வடக்கு நோக்கி நகரும் போது இன்று மாலை 30 குறைந்தபட்சமாக 60 கிலோமீட்டர் மற்றும் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த புயலானது மையம் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகரக்கூடிய வேகத்தை பொறுத்தே அதிகப்படியான கனமழை என்பதும் நிச்சயமாக கணிக்கப்படும். அந்த வகையில் புயல் நெருங்கக்கூடிய நிலையில்தான் சென்னை மாநகரை பொறுத்தவரையிலுமே அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழியக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் காண முடியும். விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய இந்த வட சென்னை கடலோர பகுதியை பொறுத்த வரையிலுமே காசிமேடு மற்றும் எண்ணூர் துறைமுகம், இந்த தாளங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடற்கரை ஒட்டிய சாலைகள் அமைந்திருப்பதால் சென்னை மாநகருக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இங்கே இந்த கடற்கரையின் அழகை பார்ப்பதற்காகவும் ஆபத்தை உணராமல் நின்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சாலையின் அருகே அமைந்திருக்கக்கூடிய இல்லங்களில் வீடுகளில் பாதுகாப்பு கருதி அவர்களை மையங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் மழை இல்லை என்றாலும் சென்னைக்கு ஒரு 180 கிலோமீட்டர் தொலைவில் தான் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அந்த வானிலை மாற்றத்தின் காரணமாக மழையோ அல்லது கனமழையோ பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். ஒருவேளை புயல் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூடுமானால் மழைக்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கும். புயலாகவே கடக்கக்கூடுமானால் அதனுடைய காற்றினுடைய வேகத்தை பொறுத்தே அந்த மழையின் அளவு என்பதும் கணிக்கப்படும். அந்த வகையில் கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது வேகத்தின் மூலமாக சென்றிருப்பதால் சென்னையில் மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் கடற்கரை பகுதியில் காற்றினுடைய அளவு என்பது அதிகப்படியாகவே இருந்து வருகிறது. ஆட்களை தள்ளக்கூடிய அளவில் இந்த காற்று என்பது வீசப்படுவதால் பொதுமக்கள் குழந்தைகளை அழைத்து வந்து இந்த பகுதியில் செல்ஃபி எடுப்பதும் அதே போல கடற்கரையின் அலைகளை ரசிப்பதுமாகவே ஆபத்தை உணராமல் இருக்கின்றனர். அவர்களும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே தமிழக அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது.
வருகிறது. இந்த பகுதியில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த மணர் மூட்டைகள் அமைத்தும் அதே போல தடுப்புகள் அமைத்தும் சாலையோரம் அமைந்திருக்கக்கூடிய வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கக்கூடியும் தற்போதைய நிலவரப்படி தெரிவித்திருக்கின்றனர். அதிகப்படியான மழை பொழியுமே ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை மையங்கள் அமைத்திருக்கக்கூடிய மையங்களுக்கு அழைத்து செல்லவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.